வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களினுடைய பயணம். இதில் அன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டி ஆன்மாக்கள் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாடிக்கையாளர்கள் அவங்கள்ட்ட வர்றவங்கள அரித்துயில், அதாவது கிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரித்துயில் நிகழ்வில் கொண்டு போகும்போது அவங்களுடைய ஆழ்மன பதிவுகள், அதாவது இப்போ ஆழ்மனம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாக்குடையே இருக்கக்கூடியது, ஆழமான எண்ண பதிவுகள். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்பிறவிகள் அல்லது முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இது எல்லாமே அதில் பதிவாகியிருக்கும். இந்த பதிவை அது மாதிரியான அரித்துயில் நிகழ்வில் போகும்பொழுது நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உள்ள ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த வைத்திய முறை நடந்துட்டுருக்குது. அப்போ நம்முடைய இந்த டாக்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆன்ம உலகத்தில் அதாவது தகுதிகளை பொறுத்து இந்த ஆசிரிய ஆன்மாக்களிடம் வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள் ஒப்படைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அதாவது இந்த வழிகாட்டிகளாக முன்னேறப்ப அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பல ஆன்மாக்கள் அல்லது இது ஒதுக்கப்படுதா அப்படின்னு கேட்குறாரு. அதிகமான பயிற்சி அடைந்தவங்களுக்கு மட்டும்தான் அது ஒதுக்கப்படும் அப்படின்ற தகவலை அந்த நபர், அதாவது யார் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அவருடைய ஆழ்மனதில் இருந்து அந்த பதில் வருகிறது. அப்புறம் அவர் கேட்குறாரு, ஒரு முதிர்ச்சி அடைந்த வழிகாட்டிக்கு ஒரு உதவியாளர் இருந்தாலும் அந்த வழிகாட்டிகள் தேவைப்படும் பெரிய ஆன்ம குழுக்கள் பெரிய பெரிய பொறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர்களால் செய்ய முடிகிற அளவு பற்றியெல்லாம் இங்கே கவலையே கிடையாது. அவங்க எவ்வளவு பேருக்கு பண்ணுவாங்க அப்படின்ற அளவோ இல்லை அதற்கான நிர்ணயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னு ஒரு கேட்குறப்ப, அதாவது ஒரு ஆசிரியராக தகுதியும் வெற்றியும் அடைந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மாக்களுடைய எண்ணிக்கையை பற்றி கவலையே கிடையாது. சில பேரில் அந்த குழுக்கள் அதிகமான ஆன்மாக்கள் இருக்கலாம், சிலதில் அந்த மாதிரி இல்லை. இது ஒன்றும் அந்த தகுதியின் அடிப்படையில் அது கொடுக்குறதெல்லாம் இல்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. அப்படின்னா நீல ஒளிவட்டத்தில் நீ மூத்தவராக இருந்தால் வகுப்பில் உனக்கு ஒப்படைக்கப்படுறக்கூடிய எண்ணிக்கை உனக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் அந்த மாதிரி எதுவுமே கூறலையே. இங்கே ஒரு பகுதியில் ஆன்மாக்களுடைய வகைகள் தலைவர்களுடைய அனுபவங்களை பெருமளவு பொறுத்திருக்கும். மிகப்பெரிய பகுதிகளில் அவங்களுக்கு உதவியும் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. யார் இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு கேட்டால், நீ யாரை மூத்தவர்கள்னு சொன்ன? ஆமாம், நான் வழிகாட்டிகளை சொன்னேன். அப்போ வழிகாட்டிகள் தான் அதை செய்கிறாங்க, மேற்பார்வை. அவங்களுக்கு யார் உதவி செய்கிறா? அவங்களுக்கு மேலே இருக்கிற மேற்பார்வையாளர்கள். அப்போ அவங்க தான் அவங்களுக்கு உண்மையான ஒரு அதிகாரிங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்கள ஆசானுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு அழைக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சரியா அப்படின்னா, ஆமாம், அது அவங்களுக்கு ஏற்ற வர்ணனை தான், அது சரியான ஒரு வர்ணனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எந்த ஆற்றல் நிறத்தை அவர்கள் உனக்கு எந்த ஆற்றல் நிறத்தை வெளிப்படுத்துகிறதா நீ நினைக்கிற அப்படின்னா அவர்கள் ஊதா நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடியே கூட பார்த்துருக்கலாம், அந்த ஆன்மாக்களுடைய நிறங்கள் ஊதா, நீலம், பார்த்திங்கன்னா மஞ்சள், அந்த சிவப்பு, அது அடுத்து பார்த்திங்கன்னா வெண்மையான நிறம், வெண்மை இல்லாத அந்த தன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த முன்னாடி உள்ள பதிவுலையும் நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்போது 6க்கு உயர்ந்த ஆசான்கள் ஒரு ஒருமைப்பாட்டையும் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. கற்பிக்கிறதுக்கு இந்த வழிகாட்டிகள் வேறுபட்ட அணுகுமுறைகளை உபயோகிக்கிறதா தோணினாலும் அவங்க எல்லோரிடமும் பொதுவாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுக்கு அதாவது பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆசை இல்லைனாலும் அவங்க அவங்களோட யாருக்கும் சேர்ந்து உதவி செய்கிறதுக்கு ஆர்வம் இல்லைனாலும் அவங்களால ஆசிரியர்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான ஆசை இல்லாமல் இருக்கணும், இல்லை யாரோடையும் சேர்ந்து பணியாற்றுவதற்கான ஆர்வம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா ஆன்மாக்கள் வழிகாட்டிகளாக ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வழிகாட்டிக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இரக்க குணமுள்ளவர்களாக இருக்கணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக கருணை காட்டுவவங்களாக இருக்கக்கூடாது. அவங்க மதிப்பீடு செய்பவர்கள் அல்ல. நீ அவர்களுடைய வழியில் செயல்களை செய்ய வேண்டாம், நன்னடத்தைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எப்பயுமே அடக்கி வைக்க மாட்டாங்க. உங்களுடைய முழுமையான பண்புகள் வெளிவருவதற்கு அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார்.
சரி, வழிகாட்டிகள் அந்த காரியங்களை செய்கிறதில்ல, ஆன்மாக்களை அதிகமாக ஏவலை அப்படின்னா அவங்களுடைய செய்யக்கூடிய முக்கியமான செயல்கள் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. தங்கள் பகுதிகளில் அவங்க ஒரு ஒழுங்குணர்வை உருவாக்குறாங்க. தன்னம்பிக்கை இழந்து சிறிது சிறிதாக அந்த தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு புகட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தனி மனிதர்களாக யாராக இருக்கிறோமோ அவங்களாகவே நம்முடைய சொந்த தவறுகளை செய்யக்கூடிய உரிமையோடு நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். தவறுகள் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாக்கள் வந்து வழிகாட்டிகளிடம் மிக பற்றுடையவர்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஏன்னா வழிகாட்டிகள் எப்பயுமே அவங்கள கைவிடுறதில்லை. ஒரு வழிகாட்டியுடைய மிக முக்கியமான இயல்பு குணம் அப்படின்னு நீ எதை சொல்லுவ அப்படின்னு கேட்குறாரு. உன்னை ஊக்குவிக்கவும் தைரியத்தை படிப்படியாக அளிக்கவும் தகுதி உள்ளவர். அவர்கிட்ட வந்து உன்னை ஊக்குவிக்கிறதுக்கும் படிப்படியாக தைரியத்தை கொடுக்கறதுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த நிகழ்வு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டினுடைய உதாரணமாக சில செயல்களை சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியருடைய பண்புகளை பெற்றுள்ளவரை பற்றி சொல்கிறாரு. நிகழ்வு 18 உள்ள நபரை நேரான பாணியில் நம்ம பார்க்கும்பொழுது சில முறைகள் வந்து வெளிப்படையாக இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். போவா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி என்னுடைய வாடிக்கையாளருடைய கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிமு 50 முதல் தோற்றத்தை காண்பித்தார். ரோம படை வீரர்களாக இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாழ்படுத்தப்பட்டு அந்த ஜூடிய கிராமத்தில் வசித்து வந்த ஒரு முதிய மனிதராக அவங்கள வர்ணித்தாங்க. நிகழ்வு 18 உள்ள அந்த நபர் வந்து உள்ளூருக்குரிய இணக்கமற்ற மக்களுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் அந்த ரோமர்களுடைய திடீர் தாக்குதலால் அனாதையாக்கப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இளைய பெண்ணாக அப்போது அவன் இருந்தால் இந்த கடந்த கால வாழ்க்கையில் அவங்களுடைய காட்சியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு அடிமையாக உணவகத்தில் வேலை செஞ்சா அப்படின்னும், அதன் முதலாளியால் அவள் தொடர்ந்து அடிக்கப்பட்டால், மேலும் அவ்வப்போது ரோம வாடிக்கையாளர்களாக அவங்க கற்பழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும், தன்னுடைய 26வது வயதில் கடுமையாக வேலை செய்து அவள் வந்து மோசமாக நடத்தப்பட்டதுனால மனம் நொந்து அவள் இறந்துடுறாள். இந்த நபர் தன்னுடைய உள்ளுணர்வு நிலையில் மனதிலிருந்து தன் கிராமத்தில் இருந்து ஒரு முதிய மனிதரை பற்றி பின்வரத்தை சொல்கிறா. என்னென்னா, நான் பகலும் இரவும் வேலை செஞ்ச வலியினோடையும் துன்புறுத்தலாலையும் உணர்ச்சியற்று இருந்தேன். அவர் ஒருவர் தான் என்னிடம் இரக்கமாக இருந்தார். என் மீதே நம்பிக்கை கொள்ள அவர் கற்பித்தார். என்னை சூழ்ந்துள்ள கொடூரமான மக்களை விட ஏதோ ஒரு உயர்ந்த நேர்த்தியான ஒன்றின் மீது திட நம்பிக்கையை அவர் வைக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாடிக்கையாளர் தன்னுடைய உயரிய உணர்வு நிலை மட்டத்தில் ஓவா ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய நண்பராகவும் ஒரு தடவை சகோதரராகவும் தோன்றிய மற்ற கடினமான வாழ்க்கை பகுதிகளில் வந்து இவர் இந்த மாதிரிலாம் அவங்க கூட தோன்றினாங்க அப்படிங்கிறத விவரித்தார். இவர் எல்லாரையும் போல அதே ஆன்மாவாக பார்த்தார். மேலும் இந்த ஆன்மாவை நல் வழிகாட்டியை ஓவா என்று பெயரிட்டார். ஏராளமான வாழ்க்கைகளில் ஓவா தோன்றலை. மேலும் சில சமயங்களில் அவளுக்கு உதவ வந்தப்போ அவருடைய தொடர்பு விரைவில் துண்டிக்கப்பட்டதாகவும் இருந்தது. ஒருவேளை இவங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடியதா என்று நான் கேட்டேன். ஒரு கணத்தயக்கத்துக்கு பிறகு என் வாடிக்கையாளரை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அவர் வந்து அப்படியே நடுங்கினார். அவர் கண்களில் வந்து கண்ணீர் வந்தது. மேலும் அவர் மனதிலிருந்து அந்த காட்சியை பார்த்து அவங்க அழுகுறாங்க. இந்த மாதிரி கேட்ட உடனே என்ன நடந்திருக்கும், அப்படி என்னதான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நாம் வந்து அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். இதோடு இன்றைக்கி இந்த நிகழ்வு நிறைவு பண்ணலாம். நன்றி.